இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னர்களால கட்டப்பட்ட சிவன் கோயில், அத இங்க ஒரு குழுவினர் மீட்டெடுத்திருந்திருக்காங்க. சிவன் கோயில் பத்தியும் வரலாறு பத்தியும் குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைகளை வச்சு கோயிலை மீட்டெடுத்ததா தெரிவிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் பூண்டி அப்படின்ற கிராமத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ மன்னர்களால கட்டப்பட்ட பிரம்மாண்டமான சிவன் கோயில் இப்போ அழிவு நிலையில இருந்திருக்கான். கோயிலினுடைய கருவறை அழியக்கூடிய சூழல இருந்த நிலையில தான் சிவன் கோயில்களை மீட்டெடுக்கக்கூடிய குழுவினர் இந்த கோயிலை மீட்டெடுத்திருக்காங்க. பிரதோஷ நாள்ல இந்த கோயிலை மீட்டெடுத்திருந்த சூழல்ல தான் கோயில் கருவறையில சிதஞ்ச நிலையில இருந்த சிலைய இவங்க மீட்டெடுத்து குழந்தைகளை வச்சு விசேஷ மூலிகைகளை வச்சு சிறப்பு அபிஷேகத்தை செஞ்சு பூஜைகளை நடத்தி இருந்திருக்காங்க. இதுக்கு கிராம மக்களுமே ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்காங்களாம். அவங்க ஊரினுடைய பழமை வாய்ந்த இந்த கோயிலை மீட்டெடுக்கிறதுல அவங்களும் ஆர்வம் காட்டி மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியில இறங்கி இருந்திருக்காங்களாம். இப்படி பழமை வாய்ந்த இந்த கோயில் மீட்டெடுத்த நிலையில இது கிராம மக்களையே நெகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோயில்களை மீட்டெடுப்போம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை தான் இந்த குழுவினர் மேற்கொண்டுட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.